தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். என்சிஆர்டி புக் சிபிஎஸ்இ புக்கை நம்ம லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ 11th 9th சாப்டர் ஹைட்ரோ கார்பன்ஸ். இந்த சாப்டர்ல ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ பார்ட் 5 பார்க்கணும் இல்லையா? கன்ஃபர்மேஷன்ஸ். ஃபைன். அல்கேன்ஸ் கண்டைன் கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட். கன்ஃபர்மேஷன்னா என்ன அர்த்தம்னா அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம அதாவது 3Dல எழுத முடியாது, பட் 2Dல அட்லீஸ்ட் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு மாலிகுல புரிஞ்சிக்க முடியும். எது ஃப்ரண்ட்ல இருக்கு, எது பேக்ல இருக்கு, எந்த ஆட்டம்ல ஈஸியா அப்ரோச் ஆகும், எந்த பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படும். ஃபைன். அல்கேன்ஸ் கண்டைன் கார்பன் கார்பன் சிக்மா பாண்ட். கார்பனுக்கும் கார்பனுக்கும் நடுவுல கண்டிப்பா என்ன இருக்கும்? ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும் இல்லையா? அல்கேன்ஸா இருந்தா, அல்கீனா இருந்தா பை பாண்ட் இருக்கும். ஃபைன். Electron distribution of a sigma molecular orbital is symmetrical around the internuclear axis of the CC bond. So in case நான் internuclear axis Z ஆர்பிட்டால்னு எடுத்துக்கிட்டா, ஓகேவா? அதாவது Z ஆக்சிஸை நான் இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ் ஆர் பிரின்சிபல் ஆக்சிஸா எடுத்துக்கிறேன். இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ்னாலும் பிரின்சிபல் ஆக்சிஸ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? பிரின்சிபல் ஆக்சிஸா Z எடுத்துக்கும் போது எக்ஸ் ஆக்சிஸ்லயோ ஒய் ஆக்சிஸ்லயோ இருந்துச்சுன்னா தான் அது பை ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணும். Z ஆர்பிட்டாலும் கண்டிப்பா என்னதான் ஃபார்ம் பண்ணும்? சிக்மா பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும் ஓவர்லாப்பிங் ஆகும்போது ஹைபிரிடைசேஷன்ல. ஃபைன். ஸோ இது சிமெட்ரிக்கலா இருக்கும்னு சொல்றாங்க. மாலிகுலர் ஆர்பிட்டால் இஸ் சிமெட்ரிக்கல் அரௌண்ட் த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸ். அப்ப இந்த இன்டர்நியூக்ளியர் ஆக்சிஸை சுத்தி எல்லா இடத்துலயும் எலக்ட்ரான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னா ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அதுதான் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சிக்மா இஸ் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. which is not disturbed due to the rotation about its axis. அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த சிங்குலர் ஒரே ஒரு லைனா இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள நான் ரொட்டேட் பண்ணா, ஒன்னு கிளாக் வைஸாவோ இல்ல ஆன்டி கிளாக் வைஸாவோ ரொட்டேட் பண்ணா எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸையும் கொடுக்காது. ஓகேவா? ஃபைன். திஸ் பர்மிட்ஸ் ஃப்ரீ ரொட்டேஷன் அபவுட் சிசி சிங்கிள் பாண்ட். கார்பனுக்கு கார்பனுக்கு நடுவுல சிங்கிள் பாண்ட் இருக்கும்போது இதை ஈஸியா என்னால என்ன பண்ண ரொட்டேட் பண்ண முடியும். இதுக்கு இது அலோ பண்ணுது. திஸ் ரொட்டேஷன் ரிசல்ட்ஸ் இன்டு டிஃபரண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ இந்த ரொட்டேஷன் எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல, அதாவது ஆட்டம்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கணும், எதுக்கு நேரா எது இருக்கணும் அப்படின்றத எனக்கு மாற்றி மாற்றி அமைக்குது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எனக்கு நிறைய ஓரியன்டேஷன்ஸை கன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். 360 கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும், கிடைக்க வைக்கணும். ஓகே. So arrangements of atoms in space which can change into one another. Such spatial arrangement of atoms which can be converted into one another. So இந்த மாதிரி ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்றோம் இல்லையா, பை ரொட்டேஷன் அபவுட் சிசி சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த மாலிகுலுக்குலாம் பேர் என்ன சொல்லணும்னா கன்ஃபார்மர்ஸ் ஆர் ரோட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொட்டேட் பண்ணதுனால ரோட்டாமர்ஸ் சொல்றோம். அப்படி இல்லைன்னா அதனால கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்குதுன்றதுனால கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ப்ராசஸ் பேரு கன்ஃபர்மேஷன்ஸ், அதுல கிடைக்கக்கூடிய மாலிகுல்ஸை நம்ம என்ன சொல்லணும்னா கன்ஃபார்மர்ஸ் ஆர் ரோட்டாமர்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒன் சாகஸ், எக்லிப்ஸ்டு அல்லது ஸ்டாகர்டு, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும் நான் நம்புறேன். 3Dல என்னால இமேஜா வீடியோவெல்லாம் காட்ட முடியாது, பட் இந்த ஸ்ட்ரக்சரை சாகஸை நான் காமிக்கும் போது உங்களுக்கு நேரா இருக்கிறதுனா என்ன, 360 டிகிரில எப்படிலாம் என்னால ரொட்டேட் பண்ண முடியும்ன்றதை நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், இப்போ அல்கேன்ஸ்ல இந்த ரொட்டேஷன் இருக்கு, கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா இதே மாதிரி அல்கைன்ஸ்லயும் நம்ம படிப்போமா சார் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் நோ. ஏன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் தான் அல்கீன்ஸ். இப்போ இந்த கார்பனை ஸ்டேபிளா வச்சுக்கிட்டு இந்த கார்பனை நான் கிளாக் வைஸாவோ ஆன்டி கிளாக் வைஸாவோ ரொட்டேட் பண்ணணும்னு நினைச்சா இந்த பாண்ட் இருக்குல்ல இது முறுக்கிக்கும். முறுக்கிறதுனா என்னன்னு புரியுது தானே? ட்விஸ்ட் ஆகும். அதாவது ஒரு பாண்ட் மேல இன்னொரு பாண்ட் அப்படியே கிராஸ் ஆகி அப்புறம் உடஞ்சிடும். ஸோ பாண்டே பிரேக் ஆகும். 2 பாண்ட் இருந்தா 3 பாண்ட் இருந்தா அதை நம்மளால ரொட்டேட் பண்ண முடியாது, ஃப்ரீ ரொட்டேஷன் இருக்காது. ஈவன் நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம், 2 லெமன் எடுத்துக்கிட்டு, லெமன் காசு கம்மின்னு நினைக்கிறேன், எது உங்களுக்கு காசு கம்மியா இருக்கோ அந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிற 2 காய் எடுத்துக்கோங்க. சரியா? அந்த காயில ஒரே ஒரு தொடப்பங்குச்சி இல்ல ஏதாவது ஒரு குச்சியை சொருவிட்டு ஒரு பாலை கையில லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டால ரொட்டேட் பண்ணுங்க இன்னொரு பாலை. ஓகேவா? இன்னொரு ரவுண்ட் ஷேப்டு பார்ட்டிக்கல. அப்ப உங்களால ரொட்டேட் பண்ண முடியும். இன்கேஸ் 2 குச்சி சொருவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க ரொட்டேட் பண்ணீங்கன்னா இந்த குச்சி 2 ஒன்னு ஆயிடுனா முறுக்கிக்கிட்டு உடச்சிக்கும். ஆமா தானே? ஸோ இந்த மாதிரி தான் டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொட்டேட் பண்ண முடியாது, உடஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். பாண்ட் உடையும். ஆனா சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா, ரெண்டுத்துக்கும் நடுவில் சிங்கிள் பாண்ட் இருந்தா எதை வேணா கான்ஸ்டன்டா வச்சுட்டு எதை வேணா நம்மளால என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். அதனாலதான் கன்ஃபர்மேஷன்ஸ் அல்கேன்ல மட்டும் கிடைக்குது. இது எதுல கிடையாது,
அல்கீன்ஸ்லயும் அல்கைன்லயும் கிடையாது. ஓகே. So பாருங்க, alkanes can thus have infinite number of conformations by rotation around CC single bond. CC single bond rotate பண்ணது மூலமா எனக்கு infinity number of எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு எனக்கு நிறைய conformations கிடைக்கும், conformers or rotamers கிடைக்கும்னு சொல்றாங்க. However, it may be remembered that rotation around a CC single bond is not completely free. ஆனா அதே சமயம் இப்போ எப்படி டபுள் பாண்ட்ல ட்ரிபிள் பாண்ட்ல ரொட்டேட் பண்ண முடியாதுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி சிங்கிள் பாண்ட்லயும் கம்ப்ளீட்டா ஃப்ரீயாலாம் இல்ல. அதுக்கும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. இட் இஸ் ஹிண்டர்டு பை a ஸ்மால் எனர்ஜி பேரியர். இந்த மாதிரி ரொட்டேட் ஆகணும்னா அதுக்கு குறைஞ்சபட்சமா கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது. அது எவ்வளவு எனர்ஜின்னு பாருங்க, 1 to 20 கிலோ ஜூல் பர் மோல். சோ ஒரு மோல் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டா 1 கிலோ ஜூல்ல இருந்து 20 கிலோ ஜூல் எனர்ஜி எனக்கு தேவைப்படுது. அந்த எனர்ஜியை கொடுத்தாதான் என்னால என்ன பண்ண முடியும், ஒரு கார்பன்ல இருந்து இன்னொரு கார்பனை பிக்ஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டியூ டு இது எதனால நடக்குது அப்படின்னா, வீக் ரிப்பல்சிவ் இன்டராக்ஷன் பிட்வீன் த அட்ஜசன்ட் பாண்ட்ஸ். பக்கத்துல இருக்கக்கூடிய பாண்ட்ஸுக்கு நடுவுல அட்ராக்ஷன் மட்டும் இல்லாம கொஞ்சோண்டு என்னவும் இருக்கும், ரிப்பல்சிவ் இன்டராக்ஷனும் இருக்கும். அந்த வீக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இதை ரொட்டேட் பண்ண விடாம தடுக்குது. அப்போ அதை ஓவர் கம் பண்ணி நான் ரொட்டேட் பண்ணணும்னு நினைச்சா எனக்கு கொஞ்சோண்டு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி பேரியர் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1 to 20 கிலோ ஜூல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1ல இருந்து 20 கிலோ ஜூல். ஃபைன். Such a type of repulsive interactions is called. இந்த மாதிரி repulsive interaction இருக்கிறதுனால தான் எனக்கு எனர்ஜி தேவைப்படுது, இல்லனா ஃப்ரீயா ரொட்டேட் ஆகும். இந்த repulsive interaction இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டார்ஷனல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரெயின் என்ன ரொட்டேட் பண்ண விடாம தடுக்கும். அப்போ நான் கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தனா அதை ரொட்டேட் பண்ண முடியும். ஓகேவா, சோ டார்ஷனல் ஸ்ட்ரெயின் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே டார்ஷனல் ஸ்ட்ரெயினை நான் வேற ஒரு இடத்துல கேட்பேன். ஸ்ட்ரெயின் எங்க அதிகமா இருக்கோ, ஸ்ட்ரெயின் எங்க அதிகமா இருக்கோ அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அப்ப நான் உங்களை கேள்வி கேட்பேன். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் ஈத்தேன். ஈத்தேன் மாலிகுலுடைய கன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எழுத போறாங்க. CH3 பாண்ட் CH3, இதுதான் ஈத்தேன். அப்ப இந்த கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்க ஒரு கார்பன் இருக்கு, அது கிட்ட 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஓகே. சோ ஒரு கார்பனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கார்பனை ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஹைட்ரஜனுடைய பிளேஸ்லாம் ஆகுனா மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி என்னால எவ்வளோ ஆங்கிள்ஸை எவ்வளோ ரொட்டேஷன் வேணா உருவாக்கி இன்ஃபினிட்டி டைம்ஸ் என்னால நிறைய கன்ஃபர்மர்ஸை ரோட்டமர்ஸை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இன்னும் அழகா 2Dலயோ 3Dலயோ புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த கார்பன் ஃப்ரண்ட்ல இருக்கு எந்த கார்பன் பேக்ல இருக்கு நான் மாலிகுலர் ஆக்சிஸ்லயே பார்க்கணும். அதாவது கார்பன் கார்பன் இருக்குல்ல, இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க. இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ் வழியா நான் பார்த்தனா மாலிகுலர் எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் தெரியும். கார்பன் மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும், ஹைட்ரஜன்லாம் சைட்ல இருக்கும். ஓகேவா, அதுவும் ஒரு கார்பன் தான் தெரியும், இன்னொரு கார்பன் தெரியாது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும் போது அதுல புரிஞ்சுக்கக்கூடியதுக்கு தான் கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபைன். ஈத்தேன் மாலிகுலை பத்தி கொடுத்திருக்காங்க. So conformations of ethane. Ethane molecule contains a carbon-carbon single bond with each carbon atom attached to 3 hydrogen atoms. ஒரு கார்பன் ஆட்டம் கிட்டயும் என்ன இருக்கு, 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது CH3 bond, இங்க ஒரு CH3. ஓகே. Considering the ball and the stick models of ethane. பால் ஸ்டிக் மாடல் இருக்கும்ல, அதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அப்போ ஒரு பால் இருக்கும், அது கூட ஒரு அதாவது 3 பாண்டையும் 3 ஸ்டிக்கா எடுத்துக்கணும். மறுபடியும் ஹைட்ரஜனுக்கு ஒரு பால் எடுத்துக்கணும். கார்பனை கொஞ்சம் பெருசாகவும் ஹைட்ரஜன் கொஞ்சம் சின்னதாகவும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்களேன். ஃபைன். கன்சிடரிங் த பால் ஸ்டிக் மாடல்ஸ் ஆஃப் ஈத்தேன், கீப் 1 கார்பன் ஆட்டம் ஸ்டேஷனரி அண்ட் ரொட்டேட் த அதர் கார்பன் ஆட்டம் அரௌண்ட் த சிசி ஆக்சிஸ். கார்பன் ஆக்சிஸ்லயே நம்ம ஒரு கார்பனை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது கான்ஸ்டன்டா ஸ்டேஷனரினா நிலையா வச்சுக்கிட்டு இன்னொரு கார்பனை ரொட்டேட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா. This rotation results into infinite number of spatial arrangement of hydrogen atoms attached to one carbon atom with respect to the hydrogen atom attached to the other carbon atom. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு கார்பன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜனுக்கு இன்னொரு கார்பன் ஆட்டம்ல இருக்கக்கூடிய 3 ஹைட்ரஜன் எந்த மாதிரியான ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத இன்ஃபினிட்டி டைம்ஸ் எனக்கு மாத்திக்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதனாலதான் நம்ம இதை ரோட்டாமர்ஸ் அப்படின்னு சொல்றோம், கன்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஃபைன். These are called கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ். சோ எனக்கு ஒரு மாலிகுல் இருக்கு, அதுல கொஞ்சம் ரொட்டேட் பண்ணா அப்ப ஒரு ஐசோமர் கிடைக்கும். இன்னொரு ஒரு டிகிரி ரொட்டேட் பண்ணா ஒரு ஐசோமர், ஒரு டிகிரி ரொட்டேட் பண்ணா ஒரு ஐசோமர். சோ இந்த மாதிரி நிறைய கன்ஃபர்மேஷனல் ஐசோமர்ஸ் கிடைக்கும். ஓகேவா. ஃபைன். அதுல ரொம்ப முக்கியமான ஐசோமர்ஸ் எதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கும், ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம 2 மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்க போறோம்.
பாருங்க. thus there are infinite number of conformations of ethane. ஈத்தேனுக்கு நம்மளுக்கு எவ்வளவு conformations கிடைக்குது, எவ்வளவு ரோட்டாமர்ஸ் கிடைக்குதுன்னா இன்ஃபினிட் நம்பர்ல கிடைக்குது. however there are two extreme cases. ரெண்டு மட்டும்தான் அதுல extreme cases அப்படின்னு சொல்றாங்க. எது? one such conformation in which hydrogen atom attached to two carbon are close together as possible is called eclipsed conformation. சோ எப்போ நம்ம எக்லிப்ஸ் கன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா ஒரு கார்பன் ஆட்டமும் இன்னொரு கார்பன் ஆட்டமும் கிட்டத்தட்ட பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரியே இருந்து இந்த கார்பன் ஆட்டம்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸும் அந்த கார்பன் ஆட்டம்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸும் நேருக்கு நேரா இருந்துச்சுன்னா, ஓகேவா, ஒண்ணுக்கு நேரா இன்னொன்னு இருந்துச்சுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா இதை நம்ம எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் சொல்லணும். இது ஒரு பாசிபிள் ஐசோமர் எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல இருக்கு. அண்ட் தி அதர் இன் விச் ஹைட்ரஜன் ஆர் as far apart as possible is known as staggered conformation. இன்னொன்னு என்னன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கும் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம்க்கும் நடுவுல எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் தூரம் இருக்க முடியுமோ அவ்வளவு ஆங்கிள் தூரமா இருக்கு. ஓகேவா, அது ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். இப்ப இது நியூமன் ப்ரொஜெக்ஷன். ஆனா இதுல இந்த எக்லிப்ஸையும் ஸ்டாகர்டையும் கொடுத்துருக்காங்க. உங்களால பார்க்க முடியுதா பாருங்க. இங்க ஒரு கார்பன் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு கார்பன் இருக்கும், ஆனா அது உங்க கண்ணுக்கு தெரியல. ஆமாவா? சரி, அந்த கார்பன் ஆட்டம் தான் வெளியில இருக்கக்கூடிய சர்க்கிள் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப உள்ளார இருக்கிற சென்டர் பாயிண்ட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதா? ஒரு கார்பன் ஆட்டமை ரெப்ரசென்ட் பண்ணுது. வெளியில இருக்கிற சர்க்கிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃப்ரண்ட்ல இருக்கிற கார்பன் இல்லாம பேக்ல இருக்கக்கூடிய கார்பன், பின்னாடி இருக்கக்கூடிய கார்பனுடைய ரெப்ரசன்டேஷன் தான் இந்த என் சர்க்கிள். ஓகேவா? சாரி, ஃப்ரண்ட்ல இருக்கிற கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. ஓகே, அதே மாதிரி பேக்ல இருக்கிற கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் இருக்குமா? அதை இந்த சர்க்கிள்ல இருந்து வரைஞ்சிருக்காங்க பாருங்க. சர்க்கிள்ல இருந்து ப்ளூ கலர் லைன்ல வரைஞ்சிருக்காங்க. கரெக்டா? சரி, சோ இது எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன். இப்போ ஹைட்ரஜன்ஸ் நேருக்கு நேரா இருக்கு. உண்மையா இது கிராஸா இருக்கு, கொஞ்சம் வளைஞ்சிருக்குன்னு நினைச்சு கூடாது. எப்படி இருக்கு? ஹைட்ரஜன்ஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு நேரா தான் அந்த பின்னாடி இருக்கிற ஹைட்ரஜனும் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல, அதனால கொஞ்சம் கிராஸா வரைஞ்சிருக்காங்க. புரியுதா? ஒரு ஹைட்ரஜனையும் கொஞ்சம் கிராஸா வரைஞ்சிருக்காங்க. ஃபைன். இந்த ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம், எக்ஸாம்பிள் இந்த 3த்தையும் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது ஃப்ரண்ட்ல இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கிற கார்பன்ல இந்த 3 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, அது ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏ ஹைட்ரஜன் ஆட்டம். பேக்ல இருக்கிற ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் நான் பின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ இந்த இடத்துல எடுத்துக்காம இந்த ஹைட்ரஜனை நான் கொஞ்சம் தள்ளி இங்க எழுதினாலோ அல்லது இங்க எழுதினாலோ ஹைட்ரஜனுக்கு பக்கத்துல வந்துடும். ஆமா தானே? சோ இந்த இடத்துல இருந்துச்சுன்னா தான் எக்ஸாக்டா 45 டிகிரி. இந்த பக்கம் ஒரு சாரி 45 60 டிகிரி. இந்த இடத்துல எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 60 டிகிரி இருக்கு. இங்கேயும் 60 டிகிரி இருக்கும். மொத்தமா 120 டிகிரி. அதுல இங்க 60 டிகிரி, இங்க 60 டிகிரி இருந்தாதான் மேக்சிமம் தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ஹைட்ரஜன்ஸை வச்சா அப்போ அதை என்ன சொன்னாங்க? ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. மறுபடியும் இந்த லைன்ஸ் படிக்கட்டுமா? இப்போ புரியும் நான் நம்புறேன். One such conformations in which hydrogen atoms attached to two carbon are as close together as possible. முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய ஒரு கார்பன் இன்னொரு கார்பனுக்கு க்ளோசரா இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் அதுக்கு நேரா இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் க்ளோஸ் டுகெதர்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க? இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம்க்கு நேராவே இன்னொரு ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் சொல்றாங்களா? ஃபைன். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. in which other hydrogen are as far apart as possible. so ஹைட்ரஜன் முடிஞ்ச அளவுக்கு தூரக்கு இருக்கு. சார் தூரக்கு இருக்குன்னா ஏன் சார் ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்குன்னு கேட்காதீங்க. இந்த ஹைட்ரஜனுக்கு நேரா ஹைட்ரஜன் இருந்திருந்தா பக்கத்துல இருக்குன்னு சொல்லணும். இந்த ஹைட்ரஜனுக்கு நேரா ஹைட்ரஜன் இருந்தா பக்கத்துல இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? பட் இந்த ரெண்டு ஹைட்ரஜனுக்கும் மேக்சிமம் தூரம்ன்றது இந்த 60 டிகிரி தான். இதுதான் நடுவுல இருக்கு. இதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் நகர்ந்து வந்தாலோ அல்லது இந்த பக்கம் நகர்ந்து வந்தாலோ ஒரு ஹைட்ரஜனுக்கு பக்கத்துல வந்துடும். சோ 60 டிகிரில இருக்கும் போதுதான் 120ல பாதி 60 டிகிரி இருக்கும் போதுதான் அது மேக்சிமம் ஃபார் அவேவா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனா என்ன, ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனா என்னன்னு புரிஞ்சிருக்கும். ஆமா தானே? இது நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே சாகர்ஸ் ப்ரொஜெக்ஷன்ல எப்படி இருக்கும், ஒரு ப்ரொஜெக்ஷனும் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபைன். எனி அதர் இன்டர்மீடியேட் கன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் a. இதுக்கு நடுவுல இப்போ எக்லிப்ஸ்டுன்னு ஒன்னு இருக்கு, ஸ்டாகர்டுன்னு ஒன்னு இருக்கு. இதுக்கு நடுவுல ஹைட்ரஜன் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து தானே ஒரு டிகிரியா நகர்ந்து தானே 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரிக்கு வரும்போது ஸ்டாகர்டுன்னு சொல்றோம். 60ல இருந்து திரும்ப நகர்ந்துட்டே வந்து மறுபடியும் ஒரே அளவுக்கு 120 டிகிரிக்கு வரும்போது அதை நம்ம எக்லிப்ஸ்டே சொல்லிடுவோம். நடுவுல இருக்கக்கூடிய மத்த ஃபார்ம் எல்லாம் நம்ம என்ன சொல்றது? அந்த ஃபார்ம்ஸ் தான் ஸ்கியூ ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கியூ கன்ஃபர்மேஷன், ஸ்கியூ ஃபார்ம் அப்படின்னா ஸ்கியூ கன்ஃபர்மேஷன் சொல்லணும். ஓகேவா? சோ மொத்தம் 3 ஃபார்ம் இருக்கு. ஒன்னு எக்லிப்ஸ்டு ஃபார்ம், இன்னொன்னு ஸ்டாகர்டு ஃபார்ம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்கியூ ஃபார்ம்னு சொல்றோம். ஓகே. இட் மே பி ரிமெம்பர்ட் that in all the conformations the bond angles and the bond length remains the same.
என்ன சொல்றாங்க? எல்லா கன்ஃபர்மேஷன்ஸ்லுமே பாண்ட் ஆங்கிள் இந்த ஹைட்ரஜன் கார்பன் ஹைட்ரஜன் இந்த மூணுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் ஆங்கிள் எப்பயுமே என்னதான் இருக்கும்னா 120 டிகிரி தான் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் கொஞ்சமா நகர்ந்துச்சுன்னா என்ன சார் ஆகும்னா இந்த ஹைட்ரஜனும் கொஞ்சமா நகரும், இந்த ஹைட்ரஜனும் கொஞ்சமா நகரும். அப்போ எக்ஸாக்டா அதே பாண்ட் ஆங்கிள்ஸ் தான் மெயின்டைன் ஆகும். அப்போ இது ரொட்டேட் ஆகும். ஒரு கார்பனை வச்சுக்கிட்டு இன்னொரு கார்பனை ரொட்டேட் பண்ண முடியும். அதே சமயம் பாண்ட் ஆங்கிள் எப்பயுமே என்ன ஆகாதுன்னா சேஞ்ச் ஆகாது, 120 டிகிரி இருக்கும். பாண்ட் லென்த் இருக்கு இல்லையா, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் லென்த், distance between the two atoms carbon and hydrogen, இந்த பாண்ட் லென்த்தும் ஆகாதுன்னா ஷார்ட்டராவோ லாங்கராவோ ஆகாது, எலாங்கேட்டும் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். so the bond angles and bond length remains same எல்லா கன்ஃபர்மேஷனும் இதை சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? eclipsed and staggered conformations can be represented by Sahas and Newman projection. so Sahas projectionலயும் நியூமன் ப்ரொஜெக்ஷன்லயும் நம்ம என்ன பண்ண போறோம்? எக்லிப்ஸ்டுனா எப்படி இருக்கும், ஸ்டாகர்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், சாரி, சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன். ஸோ சாஹாஸ் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குன்னா மரம் இழைக்கக்கூடிய ஒரு கருவி மாதிரி இருக்கு. நீங்க இத கார்பெண்டர்ஸ் கிட்ட பார்த்திருக்கீங்களா? யாராவது கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிட்டு. என்ன 2-3 பேர்கிட்ட பதிலே காணும்? சரி, இப்போ ஒரு வுட் இருக்கு சரியா, மரக்கட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மரக்கட்டை மேல எப்படி இருக்குன்னா ரொம்ப சொர சொரன்னு ஹார்டா இருக்கு. அப்படி ஹார்டா இருக்கக்கூடிய மரக்கட்டையை சாஃப்டா மாத்தணும்னா அது மேல இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இழைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பாலிஷ் பண்றாங்க. சோ இந்த இடத்துல 2 கைப்பிடிகள் இருக்கும், இங்க ஒருத்தரும் பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி இப்படி தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது இந்த இடத்துல இருக்கிற ஹார்ட்னஸ் எல்லாம் போயிட்டு ரொம்ப சாஃப்டா மாறிடும். இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் இங்க இருக்கிறதுனால இதுக்கு பேரு சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க. ஓகேவா? சரி, ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். சா அப்படின்னா மரத்துல தானே சொல்லுவோம், அப்ப சாஹாஸ் ப்ரொஜெக்ஷனா மரத்தை இழைக்கக்கூடிய ஷேப் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைன். இன் திஸ் ப்ரொஜெக்ஷன் the molecule is viewed along the molecular axis. இந்த ப்ரொஜெக்ஷனை நம்ம என்ன பண்ணணும், மாலிகுலர் ஆக்சிஸ் வழியாவே ஒரு மாலிகுலை பார்க்க போறோம். நான் சொல்லிட்டேன் பிரின்சிபல் ஆக்சிஸ்னா என்ன, மாலிகுலர் ஆக்சிஸ்னா என்னன்னு. கார்பன் கார்பனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குல்ல, அந்த லைன் வழியா அந்த ஆக்சிஸ் வழியா பார்க்கிறது தான் பிரின்சிபல் ஆக்சிஸ், மாலிகுலர் ஆக்சிஸ். It is then projected on paper by drawing the central carbon-carbon bond as a somewhat longer straight line. இத பேப்பர்ல வரையும் போது எப்படி சார் வரைய முடியும்? பார்க்கும் போது நேரா வச்சு பார்க்கலாம், ஆனா பேப்பர்ல வரையும் போது 3Dல வரைய முடியாதுன்னா அதுக்குதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா லாங்கர் ஸ்ட்ரெயிட் லைனை கொஞ்சம் கிராஸா வரையறாங்க, கர்வா வரையறாங்க. பாருங்க, upper end of the line is slightly tilted towards the right or left hand side. so upper end நான் எப்பயுமே என்ன பண்ணணும்னா, இதோ பாருங்க இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்கு, அப்ப அந்த கார்பனுக்கு நேரா இங்க நான் வரையல, கொஞ்சம் தூரம் ரைட் சைட்ல தள்ளி வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஈவன் நீங்க லெஃப்ட் சைட்லயும் கொஞ்சம் தள்ளி வரையலாம், அதாவது இப்படி வரையலாம்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்படி வரைஞ்சாலும் ஒண்ணுதான். இது என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட் சைட்ல டில்ட் பண்ணிருக்கேன், இது ரைட் சைட்ல டில்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஃபைன். அப்போ ஏதாவது ஒரு பக்கம் அப்பர் எண்ட நம்ம என்ன பண்றோம்னா டில்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? the front carbon is shown at the lower end. அப்ப கீழே இருக்கிற கார்பன் தான் நீங்க கண்ணால பார்க்கக்கூடிய ஃப்ரண்ட் கார்பன். பேக்ல இருக்கிற கார்பனே உங்க கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? ஏன்னா இதுக்கு நேரா தானே இது இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா வச்சு உங்க கண்ணுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கார்பன் தெரியும், பேக் கார்பன் உங்க கண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க, upper end of the line is tilted. Okay, the front carbon is shown at the lower end line, whereas the rear carbon is back side ல இருக்கிற கார்பன். ரியர் கேமரான்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா மொபைல் எல்லாம்? ஃபைன். ரியர் கார்பன் இஸ் ஷோன் அட் த அப்பர் எண்ட், பின்னாடி இருக்கிற கார்பனை மேல காமிச்சிருக்கோம். அப்ப ஃப்ரண்ட்ல ஒரு கார்பன் இருக்கு, பேக்ல ஒரு கார்பன் இருக்கு. அததான் டவுன்லயும் அப்லயும் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். டவுன்ல இருக்கிற கார்பன் ஃப்ரண்ட் கார்பன், அப்ல இருக்கிற கார்பன் பேக் கார்பன். இது தெளிவா இருக்கா? அப்போ இந்த ஹைட்ரஜன்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா பேக் எண்ட்ல இருக்கு, பேக் கார்பன்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ். இந்த ஹைட்ரஜன்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன். பாருங்க, ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு நேரா தான் பேக் கார்பன்லயும் ஹைட்ரஜன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு நேரா ஹைட்ரஜன், எல்லா ஆட்டம்க்கு நேரா ஆட்டம் நேருக்கு நேரா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இதை என்ன சொல்றோம்னா எக்லிப்ஸ்டுன்னு சொல்றோம். ஓகேவா? ஃபைன். அடுத்தது சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன்லயே ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனை பாருங்களேன். இங்க ஒரு கார்பன் இருக்கு, இது ஃப்ரண்ட் கார்பன். கரெக்டா? இங்க இருக்கிற கார்பன் பேக் கார்பன்.
ஓகே, இந்த ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கு நேரா இந்த இடத்துல இங்கதான் இருக்கு. இதோ இருக்கு பாருங்க. இது எவ்வளவு டிகிரி இருக்கோ அதே மாதிரி இங்க ஒரு கோடு வரையணுமா? ஆனா இங்க எதுவுமே இல்லையே. சரி, இந்த இடத்துல கேப் இருக்கு. அந்த கேப்புக்கு நேரா தான் இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. மேல ஒரு கார்பன் ஹைட்ரஜன் இருக்கா? அதே மாதிரி இங்க மேல ஹைட்ரஜன் இருக்கா? இல்ல. அதுக்கு ஆப்போசிட்ல கீழே தான் ஹைட்ரஜன் இருக்கு. அப்ப இங்க ஃப்ரண்ட் கார்பன்ல எங்கெல்லாம் ஆட்டம் இருக்கோ அதுக்கு நேரா பேக் கார்பன்ல கேப்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் கார்பன்ல எங்கெல்லாம் ஹைட்ரஜனுக்கு நடுவுல கேப் இருக்கோ அந்த கேப்ல தான் பேக் கார்பன்ல ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஸ்டாகர்டுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, பாருங்க. each carbon has 3 lines attached to it corresponding to the 3 hydrogen atoms. The lines are inclined at an angle. இந்த லைன்ஸ்க்குலாம் நடுவுல எவ்வளவு ஆங்கிள் இருக்குன்னு கேட்டா 120 டிகிரி இருக்குன்னு சொல்றாங்க to each other. Saha's projection of eclipsed and staggered conformation of ethane are depicted. So இங்க ரெண்டு படம் வரைஞ்சிருக்காங்க. ஒன்னு eclipsed conformation, இன்னொன்னு staggered conformation. இந்த ரெண்டுமே என்ன ப்ரொஜெக்ஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா Saha's projectionல கொடுத்திருக்காங்க. சோ இது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, சோ அடுத்தது என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நியூமன் ப்ரொஜெக்ஷன். நியூமன் ஒருத்தவர் இத வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஜஸ்டிஸ் கிராஸா பார்த்தத நம்ம என்ன பண்ண சொல்றாருன்னா நேராவே பாருங்க, இந்த இடத்துலயே பாருங்கன்னு சொல்றாரு. இந்த இடத்துல பார்த்தா இது கீழே மறைஞ்சி ஒரே ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அதாவது இப்படி இருக்கும், இன்னொன்னு இந்த இடத்துல தான் இருக்கும். அது என் கண்ணுக்கே தெரியாது பின்னாடி இருக்கிறது இல்லையா, நேரா பார்த்தா. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கிராஸா வரைஞ்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். நான் இதை எரேஸ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு டயக்ராம் தெளிவா புரியும்னு நினைக்கிறேன் நியூமன் ப்ரொஜெக்ஷன்ல. ஆமா தானே? In this projection, the molecule is viewed at the carbon bond head. கார்பன் கார்பன் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே ஹெட்லயே நானும் பாக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள், இங்க ஒரு p ஆர்பிட்டால், இங்க ஒரு p ஆர்பிட்டால் ஓவர்லாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் சிக்மா பாண்ட் ஹெட் ஆன் ஓவர்லாப்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? ஹெட் ஆன் ஓவர்லாப். இன் கேஸ் ஒரு p பாண்டும் ஒரு p பாண்டும் சைடு வைஸ் லேட்டரல் ஓவர்லாப் நடந்துச்சுன்னா இதை பை பாண்டுன்னு சொல்லணும். இது சைடு வைஸ் ஆர் லேட்டரல் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹெட் ஆன் ஓவர்லாப். ஓகேவா? இந்த ஹெட் ஆன்லயே நம்மள பார்க்க சொல்றாங்க. எப்படி நேரா மோதிக்கிச்சோ அதே இடத்துல இந்த இடத்துலயோ அல்லது இந்த இடத்துலயோ ஒரு ஐபீஸ் வச்சு பார்க்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல தான் உங்க ஐபீஸ் இருக்கணும். இதுக்கு நேரா பார்க்கணும். சார் இது கண்ணான்னு கேட்காதீங்க. கண்ணுன்னு நினைச்சு நான் வரைகிறேன். எதுவா இருந்தாலும் ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வரைகிறேன். ஓகேவா? சரி, இப்ப பாருங்க. 3 hydrogen atoms attached to front carbon atom are shown by 3 lines drawn at an angle of 120 degree to each other. 120 டிகிரில 3 லைன் வரைஞ்சி அதை 3 ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட் கார்பன்ல இருக்குது. The rear carbon, பின்னாடி இருக்கிற கார்பன் ஆட்டம்ல the carbon atom away from the eye. நம்ம கண் கிட்ட இருந்து அது தூரக்க இருக்கும் இல்லையா? ஏன்னா ஃப்ரண்ட் கார்பன் தான் நம்ம கண்ணுக்கு பக்கத்திலே இருக்கும். ரியர் கார்பன் எங்க இருக்கும்? நம்ம கிட்ட இருந்து தூரக்க இருக்கும். ஓகே, இஸ் ரெப்ரசன்ட் பை எ சர்க்கிள். அந்த பின்னாடி இருக்கிற கார்பன் எனக்கு தெரியாதுன்றனால அதை பெரிய சர்க்கிளா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? And the 3 hydrogen atoms are shown attached to it by the shorter. அத சின்ன சின்னதா ப்ளூ கலர் லைன்ல வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இன்கேஸ் கலர் இல்லாம பிளாக்லயே வரைஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்ப புரியும். இதை பார்க்கும்போது ப்ளூ கலர்ல இருக்கிறது ஷார்ட்டர் லைன். அதெல்லாம் எங்க இருக்குன்னா பேக் கார்பன்ல இருக்கு. பிளாக் கலர்ல இருக்கிறதுலாம் என்னதுன்னா லாங்கர் லைன், அதெல்லாம் ஃப்ரண்ட்ல இருக்கு. அப்ப பாண்ட் லென்த் டிஃபரன்ஸா இருக்குமா? இது சின்னதா இருக்குமா? இது பெருசா இருக்குமான்னு கேட்காதீங்க. எல்லாமே ஒரே பாண்ட் லென்த் தான், எல்லாத்துக்குமே ஒரே பாண்ட் ஆங்கிள் தான். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி டிபிக் பண்ணிருக்காங்க. ஃபைன். So the Newman projections are depicted in figure 9.3 eclipsed and staggered conformations கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஃபைன். So next என்ன பாருங்க, relative stability of conformation. இப்போ சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன், நியூமன் ப்ரொஜெக்ஷன் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸை பார்த்துட்டோம். அந்த ப்ரொஜெக்ஷனுடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? அந்த ப்ரொஜெக்ஷன்ல எந்த ப்ரொஜெக்ஷனுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரியணும் இல்லையா? சோ அதை இங்க கொடுத்திருக்காங்க. As mentioned earlier, in staggered form of ethane, the electron clouds of carbon hydrogen bond are as far apart as possible. எலக்ட்ரான் கிளவுடு ஒரு ஹைட்ரஜனுக்கு இன்னொரு ஹைட்ரஜனுக்கு நடுவுல நேரா இல்லாம முடிஞ்ச அளவுக்கு தூரக்க இருக்கும் இல்லையா? அப்போ தூரக்க இருந்தா எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். ரிப்பல்ஷன் எப்ப கம்மியா இருக்கும் அப்ப ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். பாருங்க, ஸ்டாகர்ட், நான் சொல்றது ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். ஓகேவா? மறுபடியும் ஒரு தடவை ஸ்டாகர்டை பார்த்துக்கோங்க. இங்க இருக்கிறது தான் ஸ்டாகர்டு. எஸ், இப்படியே கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸ்டாகர்டா இருந்தா ஸ்டேபிளா இருக்கும். நல்லா இருக்குல்ல? ஸ்டாகர்டு ஸ்டேபிள். நல்லா இருக்கோ இல்லையோ, நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சரி,
thus there are minimum repulsive forces. அப்ப இங்க ரிப்பல்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன்ல தான் ஹைட்ரஜன்ஸ்லாம் தூரக்க இருக்கு. கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஆங்கிள்ஸ்லாம் அதாவது பாண்ட்லாம் தூரக்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனால எலக்ட்ரான் கிளவுடும் தூரக்க போகிறதுனால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். மினிமம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், மினிமம் எனர்ஜி. எனர்ஜி எப்ப ரொம்ப கம்மியா இருக்கோ அதுதான் ஸ்டேபிள். அண்ட் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த மாலிகுலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். ஹையர் எனர்ஜில இருந்தா அதுக்கு அன்ஸ்டேபிள், அது சீக்கிரமா வேற ஒண்ணா மாறிடும். எனர்ஜி கம்மியா இருக்கணும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கணும். அப்பதான் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? மேக்ஸிமமா இருக்கும். ஓகேவா? ஃபைன். இது இங்க மட்டும் இல்லப்பா, எல்லா மாலிகுல்ஸ்க்குமே எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுமே நம்ம எப்பயுமே மினிமம் எனர்ஜியை எடுத்துப்போம். ஃபைன். On the other hand, when the staggered form changes into the eclipsed form, staggered form என்னவா மாறுதுன்னா ஸ்டேபிளா இருக்கக்கூடியது eclipsed form-ஆ மாறுச்சுன்னா, the electron cloud of the carbon hydrogen bonds comes closer, ஒண்ணுக்கு ஒண்ணு நேருக்கு நேரா வந்துடும். அப்ப எலக்ட்ரான் கிளவுடும் பக்கத்துல வர்றதுனால ரிப்பல்ஷன் அதிகமாயிடும். கரெக்டா? to each other and resulting in increase in electron cloud repulsion. எலக்ட்ரான் கிளவுடுக்கான ரிப்பல்ஷன் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது. to check the increased repulsive forces, இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிறத செக் பண்ணதுக்கு மாலிக்யூல் will have to possess more energy. அப்ப இதை ஓவர் கம் பண்ணதுக்கு அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். மாலிகுலால அதிக எனர்ஜியை கொடுக்க முடியும். thus has lesser stability. எனர்ஜிக்கே அது அதிகமான அளவுல செலவு பண்ணிருச்சுன்னா அப்ப அதனுடைய ஸ்டெபிலிட்டி என்ன ஆயிடும்னா கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? ஸ்டாகர்டு ஃபார்ம்னா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி, மினிமம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், மினிமம் எனர்ஜி. ஓகே. எக்லிப்ஸ்டு ஃபார்மா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ், maximum energy, lesser stability. தெளிவா இருக்கீங்களா? ஓகே. As already mentioned, the repulsive interaction between the electron cloud which affects stability of the conformation is called, இந்த மாதிரி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தானே அதனுடைய ஸ்டெபிலிட்டியை பாதிக்குது. இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு தான் என்ன பேர் சொன்னாங்க? டார்ஷனல் ஸ்ட்ரெயின். நான் இதை உங்ககிட்ட கேட்பேன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஃபைன். இதுக்கு நடுவுல பாண்ட் ஆங்கிள் ஏதாவது மாத்திரம்னா அதை டார்ஷனல் ஆங்கிள்னு சொல்ல போறோம். பாருங்க, மேக்னிடியூட் ஆஃப் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். எந்த ஆங்கிள் நான் ரொட்டேட் பண்ணணும் அதை பொறுத்து டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் ரொம்ப அதிகமா இருக்கும். சில ஆங்கிள்ஸ்ல ரொட்டேஷன் டார்ஷனல் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸ்ட்ரெயின் அப்படின்னா திரிபுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ் இந்த இடத்துக்கும் தமிழ்ல வேர்டு இருக்கும். எக்ஸாக்டா எனக்கு தெரியல. ஓகேவா? பட் ஸ்ட்ரெயின் உங்களுக்கு புரியுதுல்ல? ஒரு கையை ஒருத்தவங்க பிடிச்சிட்டு, இப்ப நீங்க நிக்கிறீங்க, உங்களுடைய கை கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க வராங்க ஹேண்ட் ஷேக் கொடுக்கறதுக்கு. ஆனா கையை பிடிச்சி முறுக்குனாங்கன்னா அப்போ அந்த இடத்துல என்ன உருவாகும்னா ஸ்ட்ரெயின் உருவாகும். நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸும் உருவாகும், பட் ஸ்ட்ரெயின் ரொம்ப முக்கியமா இங்க உருவாகக்கூடியது. அதுதான் நம்ம பாக்குறோம். ஃபைன். பாருங்க, திஸ் ஆங்கிள் இஸ் ஆல்சோ கால்டு டைஹெட்ரல் ஆங்கிள். இந்த டார்ஷனல் ஸ்ட்ரெயினால உருவாகக்கூடிய ஆங்கிள் இருக்குல்ல, ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டைஹெட்ரல் ஆங்கிள்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டார்ஷனல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். டார்ஷனல் ஸ்ட்ரெயின் உருவாகிறதுக்காக அங்க எவ்வளவு ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் டார்ஷனல் ஆங்கிள் இல்லைன்னா டைஹெட்ரல் ஆங்கிள்னு சொல்றோம். Okay. Of all the conformations of ethane, the staggered form has the least torsional strain. இருக்கிற கன்ஃபர்மேஷன்ஸ்லயே இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா? அதுலதான் நம்ம ரெண்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். ஒன்னு எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன், இன்னொரு ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். அதுல ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன்ல தான் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? லீஸ்ட் டார்ஷனல் ஸ்ட்ரெயின். டார்ஷனல் ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் அதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அண்ட் த எக்லிப்ஸ்டு ஃபார்ம். புரியுதா உங்களுக்கு? The staggered form has the least torsional strain and the eclipsed form the maximum torsional strain. Eclipsed formல torsional strain ரொம்ப அதிகமா இருக்கு, அதனால stability கம்மியா இருக்கு. Staggered formல torsional strain கம்மியா இருக்கு, அதனால stability அதிகமா இருக்கு. Okay. Therefore, staggered conformation is more stable than eclipsed conformation. இந்த விஷயம் புரிஞ்சுச்சுன்னா போதும். நான் இதை திரும்ப படிச்சு குழப்பணும்னு நினைக்கல. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷனா ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும், எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷனா ஸ்டெபிலிட்டி கம்மியா இருக்கும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? சரி. Hence molecule largely remains in staggered. சோ அப்போ ஸ்டேபிளா இருக்கிற இடத்துல தான் மாலிகுல்ஸ் நிறைய இருக்கும். அப்போ எல்லா மாலிகுல்ஸும் எந்த ஃபார்ம்ல அதிகமா இருக்கும்னு கேட்டா ஸ்டாகர்டு ஃபார்ம்ல இருக்கும், எக்லிப்ஸ்டு ஃபார்ம்ல அதிகமா இருக்காது. பட் நம்மளால மாத்த முடியும். ஓகே. More stable than the eclipsed conformation. Okay, molecules largely remains in the staggered. Okay, நான் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கேன் கட் பண்ணும்போது. இங்க இருந்து படிக்கணும் இல்லையா? molecules largely remains in staggered conformation, or we can say that it is preferred conformation. Staggered conformation னா முன்னுரிமைப்பட்ட அல்லது நம்ம எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, preferred conformation. Thus it may be interfere that rotation around CC bond in ethane is not completely free. அப்போ இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் டார்ஷனல் ஆங்கிள் அல்லது நம்ம என்ன சொல்றோம்? ரொட்டேஷன் ஆங்கிள் சொல்றோம் இல்லையா? சோ இந்த டார்ஷனல் ஆங்கிள், டார்ஷனல் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் இருக்கிறதுனால
நம்மளுக்கு சிசி பாண்டு ஈஸியா சுத்தாது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆங்கிளை ஓவர் கம் பண்ண நம்ம கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே படிச்சோம். என்னன்னு படிச்சோம்? 1 to 20 கிலோ ஜூல் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? 1 to 20 கிலோ ஜூல் பர் மோல் அப்படின்னு படிச்சோம். இங்க ஈத்தேன் மாலிகுல் தானே பாக்குறோம். அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. The energy difference between the two extreme form is of the order of 12.5 kilojoule mole inverse. Staggered conformationக்கும் eclipsed conformationக்கும் நடுவுல இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 12.5 இருக்குன்னு சொல்றாங்க. which is very small. இது ரொம்ப கம்மியானது தான். even at ordinary temperature, சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லயே ஈத்தேன் மாலிகுல்ஸ் gains thermal and kinetic energy. இந்த எனர்ஜி அது கெயின் பண்ணிடும்னு சொல்றாங்க. கெயின் பண்ணிட்டு sufficient enough to overcome this energy barrier. இந்த எனர்ஜி பேரியரை ஓவர் கம் பண்ணும். 12.5 கிலோ ஜூல ஓவர் கம் பண்ணும். அப்படி ஓவர் கம் பண்ணுச்சுன்னா ஸ்டாகர் என்னவா மாறிடும்? எக்லிப்ஸா மாறிடும். ஆர் எக்லிப்ஸ் என்னவா மாறும்? ஸ்டாகரா மாறும். ஓகேவா? த்ரூ intermolecular collisions. ஓகே. thus உங்களுக்கு கொலிஷன் தேரி படிச்சீங்கன்னா இன்டர்மாலிகுலர் கொலிஷன் என்னன்னு புரியும். மூலக்கூறுகளுக்கு இடையே மோதல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல மோதுது இல்லையா? அதுதான் இன்டர்மாலிகுலர் கொலிஷன். கைனடிக் தேரி படிக்கும் போதோ அல்லது கொலிஷன் தேரி படிக்கும் போதோ நீங்க இதை புரிஞ்சுக்கலாம். ஃபைன். thus it can be said that rotation about carbon single bond in ethane is almost free. இந்த எனர்ஜி ரூம் டெம்பரேச்சர்லயே கிடைக்கிறதால சார் 12.5 கிலோ ஜூல்னு சொல்றாங்களே, அப்ப அது அதிகமான எனர்ஜியா நான் ஹீட் பண்ணாதான் கிடைக்குமானா? அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் ரூம் டெம்பரேச்சர்லயே அதை இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கிட்டு மாறும்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை ஃப்ரீ, ஆல்மோஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பட் கொஞ்சம் எனர்ஜி இருக்கு. இந்த எனர்ஜி வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. It has not been possible to separate and isolate different conformational isomers of ethane. என்ன சொல்லிட்டாங்க? ஈத்தேனுடைய கன்ஃபர்மேஷன்ல சார் ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு தனியா வேணும், எக்லிப்ஸ்டு கன்ஃபர்மேஷன் மட்டும் தனியா வேணும்னு கடையில எங்கேயாவது விற்குமா? நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல அதை மெயின்டைன் பண்ண முடியுமா? தனித்தனியா செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ண முடியுமானா? முடியாதான். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர்ல அது என்ன ஆகுது? ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்முக்கு சேஞ்ச் ஆயிடுது. அப்போ நம்ம எப்ப லேப்ல யூஸ் பண்ணாலும் அது வேற வேற ஃபார்முக்கு மாறிட்டே இருக்கிறதுனால நம்மளால ஐசோலேட் பண்ண முடியாது, தனித்தனியா பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் இங்க இருக்கிற சின்ன பிரச்சனை, ஸ்டாகர்ட் எக்லிப்ஸ்க்கான பிரச்சனை. ஃபைன். அடுத்தது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா, இது வரைக்கும் பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். எல்லாமே அல்கேன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்கீன்ஸை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அல்கீன்ஸ்னா டபுள் பாண்ட். பட் இதை நம்ம இப்போ பார்க்காம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றது என்னன்னா, சார் என்சிஆர்டி புக் சிபிஎஸ்இ புக் தமிழ்ல சொல்றீங்களா? இப்படி ஒரு வீடியோவே நாங்க பார்த்தது இல்லையே, ஹிந்தில தான் இவ்வளவு நாளா பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்றாங்க. ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ பார்த்துட்டு இருந்த பசங்களுக்கு தமிழ்ல கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கணும் தானே. அப்ப உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய 11th 12th பசங்களுக்கு, இல்ல நீங்க பெரியவங்களா இருந்தாலும் கூட உங்களுடைய தம்பி தங்கச்சி யாராவது படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு நீட் ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணணும்னு நினைச்சா, நீட் ஜேஇ மட்டும் சொல்லல, அது ஐஐஎஸ்ஓ ஐஐஎம்ஓ எய்ம்ஸோ பிம்ஸோ நாட்டாவோ எந்த எக்ஸாமா இருந்தாலும் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே கெமிஸ்ட்ரி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்சிஆர்டி புக்கை படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.